ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ்ல நம்ம நேற்று ஒரு பார்ட் ஒன் போட்டிருந்தோம். இது வந்து பார்ட் டூ. ஸோ இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா HTML வந்து நம்ம பேசிக் டு இன்டர்மீடியட்டோட நம்ம கற்றுக்க போறோம். ஓகே, இதுல வந்து நம்ம கத்துக்கிறதுனா நம்ம நார்மலா கத்துக்க போறது இல்ல. மற்ற யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ற அதே பேட்டர்ன் வந்து நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறது இல்ல. பிகாஸ் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து 100% எஃபெக்டிவா நம்ம வந்து கத்துக்கணும். ஸோ அதான் நம்மளோட அஜெண்டா. ஸோ அஜெண்டா வச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இல்ல ஏதோ ஒண்ணு கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அப்டின்னா தான் அது ஃபோக்கஸ்டா இருக்கும். இல்ல அப்டின்னா வந்து நம்ம வந்து அதுலருந்து டைவர்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சேனல பொறுத்தவரைக்கும், நம்ம லேர்ன் வித் ஏலியன் சேனல பொறுத்தவரைக்கும், நம்ம பண்றது எல்லாமே நமக்கு 100% எஃபெக்டிவா இருக்கணுங்கிறதுல நான் வந்துட்டு மும்முரமா இருக்கேன். ஏன்னா, இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றத விட, நான் இப்ப இத சொல்லிக் குடுக்கிறதுனால, என்னோட பெர்சனலா என்னோட நாலேட்ஜும் வந்து இன்கிரீஸ் ஆகுதுங்கிறத நெனச்சு, ஸோ இதுல என்னோட 100% ஓட எஃபெக்ட்ட வந்து நான் குடுக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதான் நான் பண்ணிட்டும் இருக்கோம். குவாலிட்டி காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஸோ இதுல அந்த அளவுக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்றோம் அப்புட்ன்னா, இப்போ நம்ம டைரக்ட்டா ஐடியில போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ் கோட், அப்புறம் சப்ளைம், அதுக்கடுத்து இன்னும் நெறைய இருக்கு. பைச்சாம், எக்லிப்ஸ் அது மாரி நெறைய இருக்கு. ஸோ அந்த ஐடி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணாம, நம்ம நோட்பேட்ல வந்துட்டு நம்ம புரோகிராம் பண்ண போறோம். ஒய் நோட்பேட்? அப்புட்ன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, 1 செகண்ட் ரெக்கார்ட் ஆகுது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விஎஸ் கோட்ல ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆஸ் அ புரோகிராம நம்ம என்னத்த ஹெச்டி அப்படின்னு போட்டோம்னா, HTML கோலன் 5 இருக்கும். நம்ம குடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ இங்க நான் வந்துட்டு எனக்கு தெரியாது. எம்ல ஏதோ ஒரு டேக் இருக்கே. மார்ஜினா இது மார்க்யூவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மார்க்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்ப ஜஸ்ட் நான் ஏன்னு போடுறான். எனக்கு மார்க் டேக் வந்துருச்சு, மேப் டேக் வந்துருச்சு, மெட்டா டேக் வந்துருச்சு. மட்டும் போடுறேன்னா, எனக்கு நெறைய டேக்ஸ் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகுது. ஸோ அந்த மாரி எனக்கு டேக்ஸ் வந்து ஷோ ஆகுதுல்ல. ஸோ எம்ஏஆர் QUE இந்த மாரி டேக்ஸ் வந்து ஷோ ஆகுதுல்ல. நம்ம வந்து எம்ஏன்னு போட்டோனே நமக்கு இத்தன டேக்ஸ் வந்து ஷோ ஆகுது. பிளஸ் இங்க பார்த்தீங்கன்னா, எம்ஏன்னு போட்டோம்னா மார்க்யூ டேக் வருது. இப்ப மார்க்யூ டேக்க குடுத்துட்டா எனக்கு அதுக்குள்ள இருக்க கன்டென்ட் பிஹேவியர், டிரெக்ஷன் தான வருது. பட் ஆ நம்ம வந்து இந்த மாரி அஸ் அ பிகினர் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, நோ. பிகாஸ் இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்புட்ன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இதுவே குடுத்துருது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், மார்க்யூங்கிற டேக் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர, அதுக்குள்ள இருக்க ஆட்ரிபியூட்ஸ் லைக் பிஹேவியர், டிரெக்ஷன் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு மார்க்யூ டேக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டேக் தான். ஏன்னா சில கேள்வியில வந்து நான் கேட்டுருக்கேன். ஸோ சில இன்டர்வியூஸ்ல வந்து மார்க்யூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டுருக்காங்க. ஆ அஸ் மை சீனியர்ஸ் செட் மீ. அப்போ மார்க்யூ டேக்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. பட் அதோட பிஹேவியர் இப்போ ரைட் டூ லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டூ ரைட் அந்த மாரி இருக்கிற டிரெக்ஷன்ஸ் அதோட பிஹேவியர் எவ்வளோ ஸ்லோவா இருக்கணுமா, ஃபாஸ்ட்டா இருக்கணுமா? ஸோ அந்த மாரி இருக்க ஆட்ரிபியூட்ஸ்னா நமக்கு வந்து சடனா ஞாபகம் வராது. அதுக்கு வந்து இன்லைன் HTMLலயே நம்ம வந்து பண்ண முடியும். பட் சம் பீப்பிள்ஸ் மே சூஸ் ஃபார் CSS. CSSல தான் வந்து நம்ம வந்துட்டு அதோட டிரெக்ஷன்ஸ் அண்ட் அதோட ஸ்பீட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அதுல போயிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்தந்த டாக்ஸோட ஷார்ட் ஃபார்மா இருக்கிறதுனால, நீங்க பிஹேவியர்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. அப்ப நீங்க டைரக்ட்டா இதுலயே வந்து அதோட டிரெக்ஷன்ஸ் அதெல்லாம் குடுத்துருவீங்க. ஸோ இது வந்துட்டு ஏன் நான் யூஸ் பண்ண வேணான்னு சொல்றேன் அப்புட்ன்னா, அஸ் பிகினரா இருக்கீங்க அப்புட்ன்னா, யூனிட் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, நீங்க பேசிக்லேருந்து கத்துக்கணும். ஸோ ஐடி வந்துட்டு உங்கள வந்துட்டு இன்னும் வந்து ஃபெமிலியரா மாத்துமே தவிர, ஃபுல்லா வந்துட்டு உங்கள வந்துட்டு என்த்துவா வச்சுக்காது. அதனால தான் நம்ம வந்து நோட்பேட் செட் போறோம். ஓகே. அப்ப ஐடி யார் யூஸ் பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் டெவலப்பர் அவங்க வந்துட்டு அவங்களோட வொர்க்க வந்து ஃபாஸ்ட்டா முடிக்கணுங்கிறதுக்காக ஐடி யூஸ் பண்ணலாம். ஆ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, அவங்க ஐடி யூஸ் பண்ணலாம். அந்த மாரி ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம ஐடி கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க கத்துக்கிற ஸ்டேஜ் பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா, கம் டூ நோட்பேட். ஏன் நோட்பேட் அப்டின்னா, நமக்கு வந்து அதுல நோ சஜஷன்ஸ். நீங்க என்ன டைப் பண்ணாலும் எந்த சஜஷனும் வரப்போறதில்ல. ஏன்னா ஜஸ்ட் நோட்பேட். ஓகே. ஹவ் ஷுட் திஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு கேட்கிறோம். அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி இத வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இதே வந்துட்டு நம்ம பைத்தான் கத்துக்கிறோம், ஜாவா கத்துக்கிறோம், சம்திங் எல்ஸ் ஏதோ ஒரு ப்ரோகிராம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னாலும், நம்ம நோட்பேட்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். ஏன்னா நோட்பேட்ல சேவ் பண்ற எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம HTMLக்கு வந்து .html, பைத்தானுக்கு வந்து .py அண்ட் சம்திங் எல்ஸ் அந்த மாரி நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து சேவ் பண்றோம்ல. ஸோ சேவ் பண்றது நம்மளோட லோக்கல் டிஸ்க்ல சேவ் ஆயிருது.
ஸோ அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு நம்ம அதோட சேஞ்ச் டிரெக்டரி சிடி குடுத்து அந்த டிரெக்டரி போயிட்டு அத எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஃபார் HTML பொறுத்தவரைக்கும் நம்ம வந்துட்டு அத கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இது வந்துட்டு ப்ரௌசர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் என்ஜின்ஸ்ல தான் ஒரு அவுட்புட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த பிளாட்ஃபார்மும் நமக்கு இதுக்கு வந்து அவைலபிள் தேவையில்ல. நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க. அதுக்குள்ள கோட் டைப் பண்றீங்க. அத நீங்க ப்ரௌசர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ நம்ம நார்மலா யூஸ் பண்றது டே டூ டேலாம் நம்ம அதிகமா யூஸ் பண்றது என்னன்னா, Chrome யூஸ் பண்றோம். Microsoft Edge யூஸ் பண்றோம். ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறோம். இல்ல சில பேர் வந்து Brave யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் Opera யூஸ் பண்ணுவாங்க. Yahoo யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் ட்ரை டூ யூஸ் ஆன் Chrome. ஆனா Chromeல வந்துட்டு என்னன்னா, நமக்கு வந்துட்டு மல்டிபிள் சப்போர்ட்ஸ் ஃபார் HTML இருக்கு. ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சர்ச் என்ஜின் என்ன பண்ணும்னா, எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணும், எவாலுவேட் பண்ணும். அண்ட் எட்ஜுமே வந்துட்டு சேம் சப்போர்ட் பண்ணும். பட் சில ப்ரௌசர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, சில டேக்ஸ வந்து சப்போர்ட் பண்ணாது. நியூவர் HTML ஓட வந்துட்டு உடனே வந்து அப்டேட் வந்துட்டு இங்க வந்து செட் ஆகாது. ஸோ அதிலயே வந்துட்டு நீங்க W3 ஸ்கூல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கீழ பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து என்னென்ன ப்ரௌசர்ஸ்ல வந்து இது வந்து கம்பைல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது சப்போர்ட் ஆகும்னா டிக் இருக்கும். சப்போர்ட் ஆகாதுன்னா இன்ட் மார்க்ஸ் போட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து நோட்பேட்ல சொல்றேன். நோட்பேட்ல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்றதுலருந்து தான் நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் நோட்பேட்லருந்து புரோகிராமர் ஷுட் ஸ்டார்ட் த ஜர்னி. ஸோ அதனால தான் நேத்து நான் போட்ட வீடியோல கூட, நானும் வந்துட்டு நோட்பேட்லருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்புட்ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி நான் வந்துட்டு இப்ப நோட்பேட்ல தான் இன்னைக்கு பார்க்க போற எல்லா கன்டென்ட்ஸும். இந்த ஜர்னிய பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்க போற எல்லா கன்டென்ட்ஸுமே வந்துட்டு, நம்ம வந்து நோட்பேட்ல தான் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்துட்டு இதுக்காக எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸும் ஏத்தணும்னு அவசியம் இல்ல. எந்த ஒரு ஐடியும் ஏத்தணும்னு அவசியம் இல்ல. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, அஸ் அ கவர்ன்மென்ட் லேப்டாப் ஓல்டர் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஓல்ட் லேப்டாப்ல கூட யூ கேன் பி ஏபிள் டூ எக்ஸிக்யூட் தீஸ் ஃபைல்ஸ். அண்ட் யூ கேன் ஏபிள் டூ மேக் அ வெப்சைட். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஜர்னில வந்துட்டு இத தான் பார்க்க போறோம். எப்படி வந்துட்டு நோட்பேட வச்சு ஒரு வெப்சைட் டெவலப் பண்றது. அண்ட் ஹவ் ஷுட் வி பிகம் பிகினர் டூ இன்டர்மீடியேட். ஸோ இந்த ஒரு ஜர்னி இருக்குல்ல. பிகினர் டூ இன்டர்மீடியேட்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம் அந்த இன்டர்மீடியேட்ட நீங்க வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, அதுக்கப்புறம் யூ கேன் ஏபிள் டூ பி எ பெஸ்ட் டெவலப்பர். ஏன்னா, அதுக்கப்புறம் நீங்களே தேடி, தேடி, தேடி கத்துக்கணுங்கிற ஒரு எந்தூசியாசம் வரும். ஸோ இதுல வந்து ஒரு 100 பீப்பிள்ஸ் வராங்க அப்புட்ன்னா, மினிமம் ஒரு 30 பீப்பிள்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த இன்டர்மீடியேட்ட அச்சீவ் பண்ணிருவாங்க. அந்த அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்புட்ன்னா, அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து அவங்க சர்ச் பண்ணி படிப்பாங்க. ஸோ இந்த புரோகிராமிங் பொறுத்தவரைக்கும் யாருமே வந்துட்டு ஃபுல்லா கத்துக்குவாங்கங்கிறது கண்டிப்பா கிடையாது. தே ஷுட் லேர்ன் த பேட்டர்ன்ட். அந்த பேட்டர்ன்ட் அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க அப்புட்ன்னா, தே கேன் ஏபிள் டூ யூஸ் அன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் ChatGPT ஆர் Claude AI. அத வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா, அத வச்சு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ வந்துட்டு டெவலப் பண்ணலாம். அது குடுக்குற கோட வந்துட்டு இவங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த கோடிங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அந்த கோடிங் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்புட்ன்னா தான், நம்ம வந்து அதுல ஏதோ ஒரு ஆல்டரேஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஆ சோ அஸ் அ பிகினர் நீங்க வந்து ஷுட் நாட் கோ ஃபார் அன் ஏஐ. ஆனா நீங்க ஏஐ ட்ட போயிட்டு ஒரு சப்போர்ட் கூட கேட்கக்கூடாது. அப்புறம் எப்படி ப்ரோ நாங்க வந்து கோடிங் வந்து கத்துக்கிறது, எவாலுவேட் பண்றதுன்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்க வந்து படிக்கணும். அத எப்படி படிக்கணும்னா, டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சு படிக்கணும். டாக்குமெண்டேஷன்ஸ்னா இப்ப நெறைய டாக்குமெண்டேஷன்ஸ் வெப்சைட் இருக்கு. HTMLக்கு வந்து ஒரு பெஸ்ட் வெப்சைட் இருக்கு. ஆ அந்த வெப்சைட் பேர் வந்து ஐ ஐ ஃபர்காட் இட். இன்னொன்னு வந்து W3 ஸ்கூல்ஸ் இருக்கு. பட் W3 ஸ்கூல்ஸ் கம்பேர் பண்ணும்போது, அந்த வெப்சைட் வந்து இன்னுமே வந்துட்டு செம்மையா இருக்கும். அதுல வந்து படிக்கிறதுக்கான எல்லா கன்டென்ட்ஸுமே இருக்கும். ஸோ அத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல என்ன வெப்சைட்ன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இப்ப வந்து நம்ம டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு எடுத்துக்கிறது W3 ஸ்கூல்ஸ். அது வந்து டாக்குமெண்டேஷன் சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளோல வந்து நம்ம கத்துக்க முடியும். ஸோ எப்பயுமே ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் வர நம்ம கத்துக்கணும். இடையிலேயே சாரி நம்ம போயிட்டு பாதியில போய் கத்துக்கிறது. ஐ மீன் நமக்கு வந்துட்டு இங்க டாக்னால என்னன்னு தெரியாது. பட் நம்ம போயிட்டு ஃபார்ம் கத்துட்டு இருப்போம். பிகினர்ல நமக்கு ஒரு இமேஜே உள்ள ஆட் பண்ண தெரியாது. பட் நம்ம போயிட்டு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாரியான விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சேனல்ல இந்த ஒரு ஜர்னி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். W3 ஸ்கூல்ஸ் ஃபார் HTML சொல்லிட்டு. ஸோ ஸ்டில் வி ஆர் கோயிங் டூ இம்ப்ளிமெண்டட் CSS, JavaScript, Python, Java அண்ட் சம் மோர் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். அண்ட்
நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நெறைய ஜர்னீஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ, அதிலேயே வந்துட்டு நம்ம வந்து நெறைய கன்டின்யூ பண்ண போறோம். ஸோ, இப்ப வந்து இவ்வளவு தூரம் பேசினது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன். ஸோ, கொஞ்சம் பெரிய இன்ட்ரோடக்ஷன்ஸா இருக்கும். பட் இப்ப வந்து நம்ம போயிடலாம். நம்ம சேனலோட கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ, சாரி கொஞ்சம் பெரிய இன்ட்ரோடக்ஷனா குடுத்திருப்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் W3 ஸ்கூல்ஸ் போயிடலாம். ஆ ஐ நோ எவரிஒன் ஃபெமிலியர் வித் W3 ஸ்கூல்ஸ் பிகாஸ் நீங்க எந்த ஒரு கன்டென்ட் நீங்க HTML ல சர்ச் பண்ணோம் அப்படின்னாலும், இந்த ஃபர்ஸ்ட் பாப்பப் ஷுட் பி அன் W3 ஸ்கூல்ஸ். ஓகே. இதுல வந்துட்டு நீங்க HTML வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, HTML ல இருக்க டியூட்டோரியல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட்டிங் டூ ஆ ஒரு இன்டர்மீடியேட் அளவுக்கு இருக்க எல்லா கன்டென்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. APIஸ்ல இருந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இதுல நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க கத்துக்கினீங்கன்னா அப்படின்னாலே, நீங்க வந்து HTML வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ, இதுல இல்லாம சில இதெல்லாம் இருக்கு. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம்ல லெஜெண்ட் எப்படி ஆட் பண்றது? ஐ மீன் ஆ டார்கெட் எப்படி இது பண்றது? அது மாரி தனித்தனியா சர்ச் பண்ணீங்கன்னா, W3 ஸ்கூல்ஸ்க்கு லிங்க் இருக்கும். அத வச்சும் நீங்க உள்ள வந்து படிக்க முடியும். அத நீங்க சர்ச் பண்ணி நீங்களா படிக்கிறது. அதான் சொல்றேன். இன்ட்ரோடக்ஷன் டூ பிகினர் வரைக்கும் சாரி பிகினர் டூ இன்டர்மீடியேட் வரைக்கும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்களே பறந்துருவீங்க. அந்த மாரி தான். ஸோ, ஆக்சுவலா HTML புரோகிராம் லாங்குவேஜ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்க்கல அப்டின்னா, பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ, அப்பதான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து அதோட கன்டினியூஸா தான் அமைய போகுது. ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. அன்னைக்கு நம்ம வந்துட்டு எது வர பார்த்திருந்தோம்? பேசிக்ஸ் பார்த்தாச்சு. எலிமெண்ட்ஸும் பார்த்தாச்சு. ஆட்ரிபியூட்ஸ். ஓகே. ஆட்ரிபியூட்ஸ் அன்னைக்கு பார்த்தோம். பட் ஸ்டில் வி கேன் கோ வித் திஸ். இப்போ வந்துட்டு இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். டாக்ஸ், நேம்ஸ், வேல்யூஸ் ஆட் பண்ண போறோம். அவ்வளோதான். ஸோ இத வந்துட்டு இன் டெப்த்தா வந்துட்டு இங்கிலீஷ கடஞ்சு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டா இப்போ வந்து என்ன, எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுது? அத மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆங்கர் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்துட்டு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஸ்டோரி மீன்ஸ் ஒரு ரியல் லைஃப்ல சொல்றேன். ரியல் லைஃப் கலந்து. ஆ ஆங்கர்ன்னு சொல்லிட்டு நந்தரம் சொல்லுவாங்கல்ல, கப்பலோட நந்தரம். ஸோ அந்த இது என்ன பண்ணும் அப்டின்னா, கடலுக்கு கீழ இருக்க மண்ல போயிட்டு நல்லா ஸ்டக் ஆயி, அந்த கப்பல நிப்பாட்டும். அப்ப அந்த நந்துரங்கிறது என்னன்னா, போய் இருக்க புடிச்சுக்கிறது. ஸோ ஒரு டார்கெட்ட போய் புடிக்கிறது. அதான் ஆங்கர் நம்ம இங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் நம்மளே. ஸோ, அந்த ஆங்கர் எங்க போகணும் அப்படிங்கிறத சொல்றதா ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஹைட்ஸ் ரெஃப் ஹச்ங்கிறது ஹைப்பர், REFங்கிற ரெஃபரன்ஸ். ஸோ, ஹைப்பர்ங்கிறது வந்துட்டு நம்ம இன்னொரு வேர்ட்ல என்னன்னு சொல்லலாம்னா, லிங்க்ன்னு சொல்லலாம். ஸோ, அந்த நந்திரம் எங்க போய் ரெஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னா, நான் சொல்ற லிங்க்ல போயிட்டு உட்காரணும். அந்த லிங்க போய் புடிக்கணும். அந்த மாரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்ப ஒரு ஆங்கர வந்து நான் கடலுக்குள்ள விடுறேன். அது எங்க போணும்னா, நான் சொல்ற லிங்க போய் ரெஃபர் பண்ணி அந்த லிங்க்ல இருக்க டேட்டாஸ் வந்து எனக்கு வந்து வெப்சைட்ல ஷோ பண்ணணும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ எப்பயுமே படிக்கும்போது, இந்த மாரி இந்த ஒரு அர்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஆங்கர்னா என்ன? ஹைச்ரெஃப் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டைரக்ட்டா ஹெச்ரெஃப்ன்னு சொல்லிட்டு படிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஹெச்ரெஃப்போட ஃபுல் ஃபார்ம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா தான் அதோட ஒரு நாலேட்ஜ் வந்து நம்ம கெயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஹைச்ரெஃப்ங்கிறது ஹைப்பர் ரெஃபரன்ஸ். அந்த ஹெச்ரெஃப்க்கு ஈக்குவல் டூ குடுத்து அதுக்குள்ள நம்ம வந்து டபுள் குவாட்ஸ்க்குள்ள நம்ம என்ன லிங்க்குங்கிறத நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ, அத குளோஸ் பண்ணிட்டு, அது கூடயே வேல்யூ நம்ம குடுக்குறோம். அடுத்து ஆங்கர் டேக்க குளோஸ் பண்றோம். ஸோ, இந்த இந்த ஓப்பன் டேக் அண்ட் குளோஸ் டேக் ஓப்பன் டேக் பண்றது, குளோஸ் டேக் பண்றத வந்து தனியா சொல்றேன். ஆனா, சில பேருக்கு வந்து ஆ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டயே வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் தே ஆர் ஸ்டக் வித் அன் ஓப்பன் அண்ட் குளோஸ் ஆ டேக்ஸ். ஆனா, சில பேருக்கு வந்துட்டு இன்னும் ஓப்பன் டேக்ஸ்னா என்ன? குளோஸ் டேக்ஸ் என்ன? அதுல வந்துட்டு இன்னும் நெறைய வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஸோ, அத பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ, ஓகே. இப்போ இத வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். இங்கேயும் வந்துட்டு ட்ரை இட் யுவர் செல்ஃப்ன்னு இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் இத வந்து நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஸோ, இது வந்து நீங்க மொபைல் இருந்தா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு அ ஐ வில் கிவ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஃபார் யூ. அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஹிட் டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு யூடியூப் கமாண்ட்ல வந்து போடுங்க. ஆ அப்பதான் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியும். ஓகே. இப்போ இததான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். சோ இத வந்து நம்ம டைரக்ட்டா இதுல எக்ஸிக்யூட் பண்ண போறதில்ல. நம்ம எங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? ஆ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோட்பேட் யூஸ் பண்ண போறோம். ஓகே. இங்க வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதான்னு நான் உங்களுக்கு காமிச்சர்றேன். இங்க விசிட் W3 ஸ்கூல்ஸ்ன்னு இருக்க இடத்துக்கு பதிலா நான் லேர்ன் வித் ஏலியன் மட்டும் மாத்துறேன். லேர்ன் வித் ஏலியன். ஓகே. இப்ப ரன் குடுக்குறேன். எனக்கு லேர்ன் வித் ஏலியன் மாறிச்சு. ஓகே. சோ இந்த லிங்க்க நான் தொட்டேன் அப்டின்னா, எனக்கு இங்க W3 ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகும்.
ஏன்னா இங்க வந்து லிங்க் என்ன குடுத்துருக்கோம்? W3 ஸ்கூல்ஸோட லிங்க் குடுத்துருக்கோம். ஸோ, அதனால அது ஓப்பன் ஆகுது. ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகணுங்கிற மாரி நான் குடுக்க போறேன். ஓகே. ஸோ, அதுக்கு நான் நோட்பேட் ஓப்பன் பண்றேன். நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இந்த மாரி தான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் இருக்குமா? இங்க வந்து ஒரு ஃப்ரீ ஒ அன்சேவ்டு ஒரு அன்டைட்டில் பேஜ் இருக்கு. ஐ மீன் ஃபைல் இருக்கு. ஸோ, நான் இத வந்து சேவ் பண்ணிக்க போறேன். சேவ் சேவ் குடுக்கலாம். இல்ல நீங்க வந்து கண்ட்ரோல்+S குடுத்து சேவ் பண்ணலாம். ஸோ, எப்பயுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி, ஒரு நியூ டைரக்டரி ஓப்பன் பண்றது இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா, இப்ப நீங்க சின்னதா ஒரே ஒரு ஃபைல் வச்சு நீங்க பழகுறீங்கன்னா, எந்த இஷ்யூவும் வரப்போறதில்ல. பட் நீங்க வந்து அதுக்குள்ள இமேஜ் குடுக்க போறீங்க. ஆ மத்தபடி ஏதாவது ஒரு ஃபைல் எக்ஸ்டர்னலா ஒரு CSS ஃபைல் வந்து லிங்க் பண்ண போறீங்க. அப்பன்னா நீங்க வந்து அது எல்லாத்தையும் ஒரே டைரக்டரிக்குள்ள போட்டா தான் ஈஸியா வந்து நம்ம கால் பண்ண முடியும். இல்ல நீங்க வேற வேற டைரக்டரில வச்சிருக்கீங்க அப்பன்னா, அந்த டைரக்டரிய கால் பண்ணி அந்த பாத்தே ஃபுல்லா நம்ம கால் பண்ற மாரி இருக்கும். பிளஸ் நம்ம வந்து அத புரொடக்ஷன் கொண்டு போ முடியுது. ஐ மீன் அது எல்லாமே ஒரே ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கணும். பாதி அங்க இருந்துச்சுன்னா, அது புரொடக்ஷன்க்குள்ள போகாது. அது சப்போர்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரே டைரக்டரிக்குள்ள இருக்க மாரி பாத்துக்கணும். ஸோ, நான் வந்து டெஸ்க்டாப்ல வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி. ஸோ, நியூ ஃபோல்டர். ஸோ, இந்த ஃபோல்டருக்கு நான் வந்து W3ன்னு வச்சுக்கிறேன். ஆனா ஆல்ரெடி W3 ஸ்கூல்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கிறதுனால, நான் வெறும் W3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ, இதுக்குள்ள போயிட்டு index.html index.html ஒய் index.html இங்க எல்லா கேள்விக்கும் நமக்கு ஒய், ஹவ் அப்படிங்கிற ஒரு 2 கேள்வி வரணும். எப்படி? ஏன்? ஏன்னா, HTML, JavaScript, CSSலாம் பொறுத்தவரைக்கும், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னும் தெரியாது. ஏன் இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு புரோகிராம் பண்ணியிருப்போம். பட் அது வந்து வேற மாரி எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்படி எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ, அதனால எப்பயுமே இந்த ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ, ஓகே. ஏன் இங்க இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, எப்பயுமே நீங்க ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் youtube.com ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அந்த டொமைன்குள்ள போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ் வருதுல்ல. நமக்கு ஹோம் பேஜ் வருது. ஸோ, அந்த ஹோம் பேஜ்ங்கிறது தான் index.html. ஸோ, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஷாப்பிங் வெப்சைட் ஓப்பன் பண்றீங்க. ஸோ, எடுத்தோனே என்ன பேஜ் வரும்னா, உங்களுக்கு வந்து சைன் இன் பேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம்ல உங்க நேம் அண்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து சைன் இன் பண்ணீங்கன்னா, சைன் இன் ஆகும். அப்ப அந்த சைன் இன் பேஜ்ங்கிறது தான் இங்க என்னன்னா index.html. ஸோ அந்த index.htmlங்கிற ஃபைல் தான் என்ன ஆகும்னா, உங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுற ஃபைல். ஸோ அதான் வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் மாரி. புரிஞ்சுச்சா? ஸோ அதனால நான் index.htmlன்னு சொல்லிட்டு இப்பயே உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்றேன். ஸோ index.html குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணோனே எனக்கு இங்க index.html சொல்லிட்டு மேல ஃபைல் வந்து ரினேம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, புரோகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அங்க குடுத்திருக்க அதே ஒரு டாஸ்க்க தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கர் டேக் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஹைப்பர் ரெஃபரன்ஸ் குடுத்து, நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலோட லிங்க்க வந்து நம்மளோட யூடியூப் சேனல் அங்க ஓப்பன் பண்ண போறோம். ஓகே. அத இப்ப நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணலாமா? ஸோ நம்ம விஎஸ் கோட க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டைரக்ட் நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். நோட்பேட்ல வந்துட்டு ஜஸ்ட் நீங்க HTML தானே பண்ண போறீங்க. ஸோ HTML வந்துட்டு எல்லாமே HTMLக்குள்ள தான் நம்ம டைப் பண்ண போறதுனால, HTML கடைசில குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு இடையில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட ஆ ஹெட் அண்ட் பாடி வந்து டைப் பண்ண போறோம். ஸோ ஹெட் அண்ட் ஹெட்ட வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்ப வந்து ஹெட்ல எந்த ஒர்க்கும் பண்ண போறதில்ல. ஸோ நான் அதுக்குள்ள எந்த கன்டென்ட்ஸுமே குடுக்க போறதில்ல. மெட்டா டாக்ஸோ, இல்ல பூட்ஸ்ட்ராப் வந்து லிங்க் பண்றதோ, CSS ஓட எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ லிங்க் பண்றதோ, இல்ல டைட்டில் குடுக்குறதோ, நத்திங் நம்ம வந்து எதுவுமே பண்ண போறதில்ல. ஸோ நம்ம டைரக்ட்டா இன்னைக்கு இந்த வீடியோல பேசிக்கா பாடி பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ பாடிக்குள்ள இருக்க கன்டென்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே. பாடிக்குள்ள நாம இன்னைக்கு பண்ண போறோம். ஓகே. இப்போ பாடில நம்ம வந்துட்டு ஆ என்னென்ன குடுக்கலாம்னா, நம்மளோட வெப்சைட் கன்டென்ட்ஸ் எல்லாமே பாடி டாக்குள்ள தான் குடுக்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு ஆங்கர் டாக் இருக்க போது, அங்க கிளிக் ஹியர்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணா என்னோட யூடியூப் சேனல், அதாவது நம்மளோட யூடியூப் சேனல் தான் அங்க ஓப்பன் ஆகணும். ஸோ ஆங்கர் டாக் ஏங்கிறது ஆங்கர் டாக். ஸோ ஹைட்ஸ் ரெஃப் அப்ப அது பேர் என்ன? ஹைப்பர் ரெஃபரன்ஸ் ரெஃப் ஈக்குவல் டூ டபுள் குவாட்ஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலோட லிங்க் குடுக்கணும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணணும்னா, ஆங்கர் டேக்க க்ளோஸ் பண்ணணும்.
ஸோ இதுக்கு இடையில நான் என்ன பண்ணணும்னா, ஒரு வேர்ட் குடுக்கணும். அந்த வேர்ட கிளிக் பண்ணா தான் என்ன ஆகும்னா, அந்த லிங்க் ஓப்பன் ஆகணும். ஸோ நான் சாரி கிளிக் ஹியர் டூ வியூ மை சேனல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே. இன்னும் நான் வந்து ஹெச்ரெஃப்குள்ள வேல்யூ குடுக்கல. ஸோ குடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்ப நான் வந்து எங்க சேவ் பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கணும். ஸோ நான் சேவ் பண்ணியிருக்க லொகேஷன் வந்து W3ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இங்க இருக்கா? ஸோ W3ங்கிற ஒரு இங்க வச்சுக்கிறேன். W3ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் வந்து index.htmlன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கேன். ஸோ இத வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஓப்பன் ஆயிரும். இப்ப வந்து நான் குரோம்ல எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஏன்னா என்னோட டிஃபால்ட் ப்ரௌசர் வந்துட்டு நான் என்ன வச்சிருக்கேன்னா, குரோம் வச்சிருக்கேன். இதே சில பேர் டிஃபால்ட் ப்ரௌசர் வந்துட்டு எட்ஜ் வச்சிருப்பாங்க. பட் நான் வந்துட்டு குரோம் தான் என்னோட பிரெஃபரன்ஸ்னால நான் குரோம் செட் பண்ணதுனால எனக்கு குரோம்ல ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஜஸ்ட் ஒன்ஸ் இங்க வந்துட்டு நீங்க மைக்ரோசாஃப்ட் வேணும்னா குடுத்துக்கலாம். நான் இதுவரைக்கும் ஜஸ்ட் ஆல்வேஸ் குடுக்காதனால எனக்கு இங்க ஒரு பாப்பப் வருது. நான் ஜஸ்ட் ஒன்ஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கிளிக் ஹியர் டூ வியூ மை சேனல். இப்ப நான் கிளிக் பண்றேன். எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே நடக்கல. ஏன் எதுவுமே நடக்கலன்னா, நான் இன்னும் அங்க லிங்க் குடுக்கல. ஸோ என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்க நான் வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு லேர்ன் வித் ஏலியன் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். ஸோ என்னோட ப்ரொஃபைல் நான் வந்து இப்ப காப்பி பண்ணிட்டு, இப்போ நான் hrefக்குள்ள நான் பேஸ்ட் பண்றேன். அந்த டபுள் குவோட்ஸ்குள்ள பேஸ்ட் பண்றேன். ஸோ நவ் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இத வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஒரு லிங்க்க நான் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ரொஃபைல் வந்து இங்க லோட் ஆகும். ஏன்னா, நான் அங்க சொன்னேன் இந்த ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இருக்க இடத்துக்கு நீ என்னை கூட்டிட்டு போ. அப்படின்னு அந்த லிங்க்க நான் குடுத்துருக்கேன். ஸோ அதனால போயிடுச்சு. பட் என்னன்னா, எனக்கு இந்த பேஜுக்குள்ளேயே வந்து எனக்கு லோட் ஆகுது. எனக்கு இது வந்து அப்ப என்னோட வெப்சைட்டுக்கு திருப்பி வரணும்னா, ஃபுல்லா பேக் வரணும். ஸோ எனக்கு அந்த பேஜ் போயிரும். ஸோ எனக்கு வந்து என்னோட யூசர் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கணும். ஒரு நியூ டேப்ல வந்து ஒரு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிம்பிள். நம்ம வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு மட்டும் இங்க ஆட் பண்ணா போதும். ஸோ இத வந்து உங்கள்ட்ட சொல்லி இன்னும் வந்துட்டு பர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் நீங்க இப்பயே வந்து லைட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்துட்டு யூஸ் ஆகும்ல. ஸோ அதனால இப்பயே சொல்லிர்றேன். டார்கெட்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. டார்கெட்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஈக்குவல்டுன்னு குடுத்து டபுள் குவாட்ஸ்க்குள்ள நான் சொல்ற அந்த கீவேர்ட் போட்டீங்கன்னா போதும். பிளாங்க். அதாவது எனக்கு ஒரு பிளாங்க்கா எனக்கு வந்து ஒரு பேஜ்ல என்னோட இந்த டார்கெட் வந்துட்டு லான்ச் ஆகணும். ஐ மீன் என்னோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகணுங்கிற மாரி குடுத்துருக்கேன். ஸோ இங்க பிளாங்க்க்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம இத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்துங்க, இங்க 3 மேல வந்து 3 டேப் தான் இருக்கு. நான் இப்ப இந்த கிளிக் ஹியர் டூ வியூ மை சேனல் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 4வது ஒரு டேப் ஓப்பன் ஆயி, அங்க என்னோட டார்கெட் வந்து லோட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இப்ப யூசர் என்ன பண்ண முடியும், இதையும் குளோஸ் பண்ண அவசியம் இல்ல, இதையும் குளோஸ் பண்ண அவசியம் இல்ல. டைரக்ட்டா இப்படி மாறி, மாறி வந்து அவங்களோட யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு லிங்க் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் W3 ஸ்கூல்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இமேஜ் எப்படி நம்ம லோட் பண்ண போறோம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இமேஜ் நான் லோட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இமேஜ் வேணும். அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இமேஜ வந்து நான் டவுன்லோட் பண்ணி, அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ என்னோட வெப்சைட்ல நான் பேஸ்ட் பண்ண முடியும். இல்ல என்னோட ஓன் இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஆன்லைன் இமேஜஸோட லிங்க பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து லிங்க வச்சு பேஸ்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன இந்த இமேஜ்க்கு வந்து குடுத்துருக்காங்கன்னா, இமேஜ் இஸ் அ டாக் யூஸ்ட் டூ எம்பெட் அன் இமேஜ் இஸ் அன் HTML பேஜ் இன் அன் HTML பேஜ். இமேஜ்ங்கிறதுக்கு IMGங்கிறது தான் டாக். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம இமேஜ வந்து HTML பேஜ்ல எம்பெட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த SRCங்கிறது என்னன்னா சோர்ஸ். SRCங்கிறது சோர்ஸ். அந்த சோர்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம எந்த இமேஜ வந்து குடுக்க வரோம். என்ன இமேஜோட சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆன்லைன்ல இருந்து ஒரு சோர்ஸ் எடுக்கிறேன். அந்த இமேஜோட சோர்ஸ் எடுக்கிறேன்னா, அதுதான் இந்த சோர்ஸ்க்குள்ள நான் குடுக்க போறேன். என் இமேஜோட பாத்த நான் இங்க குடுக்க போறேன். அப்ப என்ன சோர்ஸ் வந்து அங்க ஸ்பெசிஃபை பண்ண போறோம், டிஸ்ப்ளே பண்ண போறோம்ங்கிறத இந்த SRCக்குள்ள நம்ம குடுக்கணும். SRCங்கிறது ஜஸ்ட் சோர்ஸ். ஓகே.
ஸோ இப்போ இந்த 2 கீவேர்ட் தெரிஞ்சா போதும். நம்ம வந்து இமேஜ் வந்து அ லிங்க் பண்ணிற முடியும். இப்போ நான் வந்து இமேஜ் வந்துட்டு இங்க ஆட் பண்றேன். ஸோ இமேஜ்க்கு டேக் என்ன? ஐஎம்ஜி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். பட் இமேஜ்க்கு ஒன்லி ஓப்பன் டேக். ஸோ இதுக்கு வந்து குளோசிங் டேக் இருக்காது. ஏன் அப்டின்னா, அதுக்குள்ள ஏதாவது கன்டென்ட் குடுக்குறோம். ஓப்பனிங் இருக்கு, குளோசிங் இருக்குன்னா, அதுக்கு இடையில தான் நம்ம வந்து கன்டென்ட் குடுப்போம். ஸோ அது மாரி இமேஜ்க்கு வந்து எந்த கன்டென்ட் குடுக்க போறதில்ல. ஸோ சில இதுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கும். சில இதுக்கு க்ளோஸ் க்ளோஸ் டேக் இருக்காது. சில இதுக்கு மட்டும் தான் க்ளோஸ் டேக் இருக்கும். ஸோ அத எப்படி கண்டுபிடினா, எதாவது அதுக்குள்ள இன் பிட்வீன் ஏதோ ஒரு வேல்யூ ஆர் டேட்டா நம்ம குடுக்குறோம்னா மட்டும் தான் அது க்ளோசிங் டேக் வரும். ஸோ இதுக்காக தனி வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிளியரா வந்து அது ஃபுல்லா வந்து உங்களுக்கு சொல்லிர்றேன். ஸோ இமேஜ்க்கு அடுத்து நம்ம சோர்ஸ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டூ இப்போ ஏதாவது சம்திங் ஒரு இமேஜோட லிங்க் வந்து நம்ம இதுக்குள்ள பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எலான் மஸ்க்ங்கிற ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எலான் மஸ்க் ஹெச்டி இமேஜ். ஆ ஸோ சம்திங் ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இதுல வந்து நம்மளால ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. செகண்ட் இருங்க. இந்த வெப்சைட்ல வந்து டவுன்லோட் ஓகே. இங்க வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதுல்ல. ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் இன் பிட்வீன் டபுள் குவாட்ஸ். ஸோ சோர்ஸ்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேபிஜில இருக்கு. ஓகே. இப்போ வந்து இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆதா அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து நான் லிங்கா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். எலான் மஸ்கோட இமேஜ் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆயிருச்சு. ஓகே. அ இப்போ வந்துட்டு இது ரொம்ப பெருசா இருக்கு. அப்படிங்கிற மாரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ரியலாவே பெருசா இருக்கு. நம்ம கன்டென்ட்டே ஃபுல்லா கவர் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, இந்த இமேஜோட சைஸ வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ சிம்பிள். ஒரே ஒரு லைன் தான் ஆட் பண்ண போறோம் எக்ஸ்ட்ரா. இதுல வந்துட்டு ஹைட் எவ்வளோ இருக்கணும்? விட்த் எவ்வளோ இருக்கணும்? ஸோ விட்த் வந்துட்டு எனக்கு ஒரு 250 பிக்சல்ஸ் அண்ட் 250 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட் வந்துட்டு ஈக்குவல் டூ 250 பிக்சல்ஸ் நான் குடுக்குறேன். இப்போ நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சா? ஸ்கொயர் ஷேப்ல வந்துருச்சு. ஸோ இந்த மாரி நம்ம வந்து சைஸ வந்து நம்ம வந்து ரிடக்ட் பண்ணிக்க முடியும். யூசிங் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கன்டென்ட். ஸோ இது வந்து கோடிங்ன்னு என்னால சொல்ல வர மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா புரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஹைப்பர் மார்க்அப் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இட்ஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ் லைக் எக்ஸ்எம்எல் அண்ட் ஹெச்டிஎம்எல்லாம் சேம் தான். ஸோ அதனால எனக்கு புரோகிராமிங் சடனா சொல்ல முடியல. ஸோ இது வந்துட்டு ஒரு சில கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம சின்னதா மாத்தியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதுல பாருங்க, இதுவும் ஒட்டிக்கின்னு இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ்ங்கிறது இந்த கிளிக் ஹியர் டூ வியூ மை சேனலுக்கு கீழ வரணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஒரு லைன வந்து உடைக்கணும். உடைக்கணும் ங்கிற தமிழ் வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பிரேக். ஸோ பிரேக் வந்து நம்ம ஷார்ட்டா எப்படி HTMLல சொல்லுவோம்னா, பிஆர்ங்கிறது பிரேக்ன்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கனக்குள்ள நான் வந்துட்டு பிரேக் ஆகணும். இந்த 2க்கும் இடையில எனக்கு வந்து பிரேக் ஆகணுங்கிறதுனால, இடையில வந்துட்டு நான் பிரேக் பண்ணு. ஒரு லைன் பிரேக் பண்ணணும்னா, ஒரு வாட்டி பிஆர் குடுக்கணும். எனக்கு ஒரு 3 வாட்டி பிரேக் பண்ணு. 3 லைன் பிரேக் பண்ணு நான் சொல்றேன். ஒவ்வொரு பிரேக்குக்கும் ஒவ்வொரு லைன் பிரேக் ஆகும். ஸோ எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா 3 லைன் பிரேக் ஆயிருக்கும். இங்க வந்து 3 லைன் கூட கேப் வந்து எனக்கு இங்க இருக்கு. ஸோ இது வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மென்ட் பண்ற வேலை. ஓகே. இப்ப வந்து ஆன்லைன் லிங்க் வச்சு நம்ம ஜெனரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நான் இன்னொன்னு என்ன பண்ண போறேன்னா, டவுன்லோட் பண்ண போறேன். சேவ் இமேஜஸ் குடுத்து, நான் என்ன பண்ண போறேன், என்னோட டைரக்டரி டெஸ்க்டாப்ல நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணேன்ல W3ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க போக போறேன். எல்லாத்தையும் நம்ம ஒரே ஃபோல்டர்ல தான் போடுறோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ W3 கடைசியா இருக்கும். ஓகே. W3க்குள்ள நான் வந்து எலான்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். எலான் டாட் ஜேபிஜி. ஜேபெக். இங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம கவனிச்சுக்கணும். ஜேபெக்ல இருக்கு. ஸோ அது அத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து மாத்தி மென்ஷன் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து அங்க எக்ஸிக்யூட் ஆகாது, டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ எனக்கு இங்க பாருங்க, ஜேபிஜி ஃபார்மேட்ல வந்து எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ எலான்ங்கிறது ஜேபிஜி ஃபார்மேட்ல எனக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு லிங்க நான் எரேஸ் பண்ணிட்டு,
நான் சேவ் பண்ணேன்ல எலான்னு சொல்லிட்டு. எலான் டாட் சேபிஜிங்கிற மாரி நான் சேவ் பண்ணேன். ஸோ லெட்ஸ் அகைன் நான் வந்து இத எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து எனக்கு அந்த இமேஜ் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கும். மேபி நான் இங்க வந்துட்டு எரர் ஏதாவது வர மாரி தப்பு பண்றேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இப்ப வந்து அந்த இமேஜ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனா இங்க எனக்கு ஏன் பார்டர் இருக்குன்னா, நான் வந்து சொல்ட்டேன். விட்த் வந்துட்டு 250 அண்ட் ஹைட் வந்து 250ன்னு சொல்லிட்டு, அதுக்குனால அங்க வந்து ஒரு பார்டர் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மத்தபடி எந்த இஷ்யூவும் இல்ல. ஸோ எனக்கு இங்க இமேஜ் லோட் ஆகாதனால எனக்கு அந்த எரர் பாக்ஸ் மாரி இங்க வந்து ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் வரும். ஸோ ஓகே. இப்ப வந்து நான் அந்த எரர்ல வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எலான்ங்கிறத நான் கரெக்ட்டா வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆகுதா? ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் எலானுக்கு பதிலா மறுபடியும் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. சம்டைம்ஸ் நம்மளோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஸ்லோவா இருந்தாலோ, இல்ல நம்ம டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலோ, இந்த இமேஜ் வந்து லோட் ஆகாது. லோட் ஆகாம இந்த மாரி ஒரு எரர் மெசேஜ் தான் வரும். ஓகே. பட் ஹவ் த பீப்பிள் கேன் நோ என்ன இமேஜ் இங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பீப்பிள்ஸ்க்கு எப்படி நம்மளோட யூசர்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்டின்னா, அதுக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு அட்ரிபியூட் இருக்கு. என்ன அப்டின்னா, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னா, இப்ப இமேஜ் வந்து நமக்கு ரன் ஆகலப்பா. அப்ப எனக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த டெக்ஸ்ட்ட வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்டின்னு நான் சொல்லப் போறேன். ஸோ, ஃபார் மென்ஷனிங் த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்னா, ஏஎல்டி. ஏஎல்டி மீன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்ங்கிற மாரி டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஏஎல்டி ஈக்குவல் டூ இப்போ இந்த இமேஜ் என்னங்கிறத அந்த பீப்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இமேஜ் என்ன? எலான் மஸ்க் வந்து ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எலான் மஸ்க் போஸ்டர் நான் வச்சுக்கிறேன். போஸ்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எலான்ங்கிறத கரெக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து நல்லபடியா ரன் ஆகுது. ஸோ எனக்கு இங்க எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டும் வரல. ஸோ அதனால அந்த டிஸ்ப்ளே நம்ம பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எலான் மஸ்க்குக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு அந்த பாப்பப் வரும். இந்த இமேஜ் வந்துட்டு இந்த மாரி டெக்னிக்கல் இஷ்யூங்கிறத மென்ஷன் பண்ணாம மென்ஷன் பண்ணி அது என்ன இமேஜ் இங்க இருந்துச்சு. எலான் மஸ்க் போஸ்டர் இருந்துச்சு. அவங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு டெக்ஸ்ட் அந்த இமேஜ்க்கு பதிலா இங்க வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் பண்றது. ஓகே. இப்போ உங்களுக்கு அ என்னென்ன பார்த்திருக்கோம்? ஆங்கர் டேக்னா என்ன? ஹைப்பர் ரெஃபரன்ஸ்னா என்ன? பிரேக்னா என்ன? இமேஜ் என்ன? சோர்ஸ் என்ன? விட்த்னா என்ன? ஹைட்னா என்ன? ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னா என்ன? என்ன HTML ஸ்ட்ரக்சர்ங்கிறத நம்ம அஸ் அ கோடரா நம்ம பார்த்திருக்கோம். ஏன் இங்க வந்து மென்ஷன் பண்றேன்னா, நீங்க எல்லாருமே இத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. இந்த ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஆங்கர் டேக் அண்ட் ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அண்ட் சோர்ஸ் அண்ட் இமேஜ், ஹைட், விட்த், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நீங்க எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண இதே வேர்ட் தான் நீங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து திருப்பி திருப்பி நீங்க வந்து டைப் பண்ண போறீங்க. ஸோ யூ நீட் டூ பி aware ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதனால இத வந்துட்டு நீங்க வந்துட்டு கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப வந்துட்டு எலான் மஸ்க்குக்கு ரன் ஆயிருச்சு. ஓகே. இப்ப நம்ம மறுபடியும் W3 ஸ்கூல்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பேராகிராஃப் ட்ராக்கர் அது எல்லாமே நான் வந்து எஸ்டர்டே வீடியோஸ்ல வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லாங்குவேஜ்ங்கிறதும் நேத்து நான் வந்து என்ன அப்படி சொல்லிட்டேன். டைட்டில் அதுவும் பார்த்தாச்சு. ஸோ ஓகே. இந்த இதுல நம்ம வந்துட்டு எதுவரை பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஆட்ரிபியூட்ஸ் வரை பார்த்திருக்கோம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு பார்த்துடலாம். ஒரு கோடிங் ஈவென்ட். ஸோ ஐ மீன் அடுத்து ஒரு கோட் சேலஞ்ச் குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இன்சைட் த எடிட்டர் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு இமேஜ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜ்ல என்னென்ன இருக்கணும்னா, சோர்ஸ் இருக்கணும். அந்த சோர்ஸ் வந்துட்டு ஒரு இமேஜ் அவங்களே குடுத்துருக்காங்க. இமேஜ் அண்டர்ஸ்கோர் கேர்ள் டாட் ஜேபெக் ஜேபெக் இல்ல ஜேபிஜி ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இருக்கணும். சப்போஸ் அந்த இமேஜ் வந்து ரன் ஆகலன்னா, எனக்கு இந்த கேர்ள் வித் ஜாக்கெட்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகணும். அண்ட் விட்த் வந்துட்டு 250ல இருக்கணும். ஹைட் வந்துட்டு 300ல இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க குடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் அ அவங்க குடுத்துருக்க டீட்டெயில்ஸ இங்க ஃபில் பண்ண போறேன். இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ள எனக்கு சோர்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. சோர்ஸ் வந்து என்னன்னா, அவங்களே ஒரு இமேஜ் ஃபைல் குடுத்துருக்காங்க. IMG அண்டர்ஸ்கோர் கேர்ள்
டாட் ஜேபிஜி. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் குடுக்க சொல்லியிருக்காங்க. ALT ஈக்குவல் டூ என்ன ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் குடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, கேர்ள் வித் அ ஜாக்கெட். ஜாக்கெட்டோட இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த இமேஜ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட் அண்ட் விட்த் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஹைட் வந்துட்டு என்ன 300 அண்ட் விட்த் வந்துட்டு ஒரு 250 குடுத்துருக்காங்க. ஓகே. லெட் அஸ் ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ் கோட். ஸோ செக் கோட் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஓகே. இப்ப வந்துட்டு அவங்க குடுத்தது இந்த ஒரு ஜாக்கெட் இருக்க ஒரு பொண்ணோட இமேஜ் குடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இது எக்ஸிக்யூட் ஆகல. கேர்ள்க்கு பதிலா நான் கேர்ள் டி அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இப்ப வந்து எனக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து இங்க எக்ஸிக்யூட் ஆகுதா? கேர்ள் வித் அ ஜாக்கெட் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டிடி வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, செக் லிஸ்ட்ல முன்னாடி வந்து எரர் வந்திருக்கும். ஏன்னா டிடி போட்டதுனால. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். சோர்ஸ் வந்துட்டு இந்த சோர்ஸ் குடுத்தாச்சு. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்டும் நம்ம குடுத்தாச்சு. வித்தும் குடுத்தாச்சு. ஹைட்டும் குடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு 5 அட்ரிபியூட்ஸும் நம்ம குடுத்து செக்லிஸ்ட்ல வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ கிரேட் ஜாப் யூ நெயில்ட் இட்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சக்சஸ் ஸ்டேட்டஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு நமக்கு W3 ஸ்கூல்ஸ் குடுக்குறது. ஒண்ணு கத்துக்குறோம் அப்புட்ன்னா, அதுக்கான ஒரு கோடிங், ஒரு சேலஞ்சஸ் அண்ட் ஒரு எக்ஸர்சைஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியும்னா, ஈஸியா வந்து நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ண முடியும். அண்ட் யூசிங் நோட்பேட் நம்ம வந்து நம்மளோட நாலேட்ஜ இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் டூயிங் வித் VS Code or something else ID, you will not able to remember the multiple words you are studied before, but while you are doing with notepad, you will be remembered for a long time. Because I personally done this. நான் வந்து எப்போ வந்து விஎஸ் கோட அதிகமா ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படின்னோ, அப்பயிலருந்து நான் வந்துட்டு கோடிங்ல வந்துட்டு ரொம்ப வீக்கனா ஆன மாரி எனக்கு ஃபீல் இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு லாங்குவேஜ் நான் வந்து பேசிக்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னா, ஆ ஒரு 5 ஆர் 6 டேஸ் ஐ கேன் ஏபிள் டு ரிமெம்பர் திட். ஆ அதுக்கு மேல நான் வந்து திருப்பி நான் அதே கான்செப்ட் தான் பண்ண போறேன். பட் எனக்கு வந்து அங்க என்ன ஆகும் அப்புட்ன்னா, எல்லாமே வந்துட்டு எப்பயோ பார்த்த ஒரு ஃபீல் வரும்ல. ஆனா 5 டேஸ் ஆர் 3 டேஸ் பிஃபோர் நான் வந்து பார்த்திருப்பேன். பட் அங்க வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, எப்படி இந்த இது போடணுங்கிற மாரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும்ல. இந்த லாங்குவேஜ்ல படிச்சோமா, இல்ல இந்த லாங்குவேஜ்ல படிச்சோமா, அந்த மாரி இருக்கும். ஸோ இன்னொரு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க வந்துட்டு யூஸ் பண்ற ஏஐஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, நீங்க வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம், இல்ல இன்டர்மீடியேட்ட கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், நீங்க ஏஐங்கிற பேச்சே எடுக்கணும். ஸோ ஃபார் லேர்னிங் நீங்க வந்துட்டு டெஃபினெட்லி நீட் டூ அவாய்ட் ஆன் ஏஐ. ஏன்னா, இப்ப நீங்க ஏஐல போடுறீங்க. அது கன்டென்ட் குடுக்குது. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றீங்க. ஆ ஆனா வந்து இது வந்து நான் தப்பு சொல்லல. பிகாஸ் நீங்க வந்துட்டு ஆ இது நானும் பண்ணுவேன். ஆனா வந்துட்டு, நம்ம வந்துட்டு ஒரு ஏஐ தான் ட்ரஸ்ட் பண்ணி இருக்கோம். பட் அது குடுக்குற கோடிங் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. அந்த கோடிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காகவாவது நம்ம பேசிக் டூ இன்டர்மீடியேட் நம்ம கத்துக்கணும். ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் 100% ஆன் ஏஐ, தென் யூ கேனாட் பி எ டெவலப்பர். ஏன்னா நீங்க வந்துட்டு, நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு வேர்ட்ல தான் நீங்க வந்துட்டு யாருங்கிறது இருக்கும். அ ஏஐ எல்லாமே குடுக்குது. நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். It's still everyone can do. 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் கேன் ஏபிள் டு டூ தட். பட் நம்ம வந்துட்டு நம்ம ஓன் கோட் டைப் பண்ணி, அதுல வர ஒரு எக்ஸிக்யூட் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசம் வந்துட்டு, இட் கான்ட் ஏபிள் டு கெட் ஃப்ரம் த ChatGPT கன்டென்ட். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சீரியஸா பேசுற மாரியோ, இல்ல ஹம்பிளா நான் சொல்ற மாரி இல்ல. ஸோ இதான் இப்போ ஏன்னா நான் வந்துட்டு இப்போ ஆஸ் அன் ஐஓடி ஸ்டூடண்ட் நான் வந்துட்டு இப்போ ஹார்ட்வேர் ரிலேட்டடா எந்த ஒரு டெவலப்மென்ட் பண்ணாலும், ஐ 100% டிபெண்ட்ஸ் ஆன் ஏஐ. பிகாஸ் ஐ கான்ட் ஏபிள் டு டைப் அ சிங்கிள் வேர்ட் ஆஃப் கோட் யூசிங் அ எம்பெடெட் சி பிளஸ் பிளஸ். நான் 100% ட்ரஸ்ட் பண்ணியிருக்கிறது ஏஐ பத்தி மட்டும் தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஓனா ஒரு டெவலப்மென்ட் பண்றேன். ஒரு கம்பெனிக்கு போணும்னா, சத்தியமா என்னைய எவனும் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா நான் டிபெண்டட் ஆன் ஃபுல்லி ஆன் ஏஐ. ஸோ
அது எனக்கே இப்ப தெரியுது. ஆனா இப்போ நான் ஒரு எல்இடிய பிளிங்க் பண்ண வைக்கணும்னாலும், ஆ நான் போய் ChatGPT அந்த 2 லைன் கோட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, அது மாரி நீங்க வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் பிகினர் ஸ்டேஜ்ல இருந்து சொல்றேன். ஸோ, பிகினிங்ல இருந்தே நம்ம வந்துட்டு நோட்பேட்ல இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு ரியலி ஒர்த்ஃபுல். ஆ நான் இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல. நான் ஆல்ரெடி வந்து அனுபவப்பட்டு சொல்றேன். ஸோ, கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கோங்க. அந்த மாரி தான். ஆ ஸோ, இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட தாட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தந்துட்டு போயிருங்க. அண்ட் நாளைக்கு வந்து நல்ல ஒரு வீடியோல வந்துட்டு மீட் பண்றேன். டாடா பை பை.